ரவுண்ட் 2 மேட்ச் இது. மேட்ச் யாராங்க பார்த்தீங்கன்னா காட்டூர் vs ஒட்டக்குடி. டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க ஒட்டக்குடி. இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர் பவர் பிளே கிடையாது, 4 ஓவர் யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிக் பாஸ் தரன். நான் செகண்டில் ஜிஜி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ரெய்னா கௌதம். மேட்சோட முதல் வந்து வெல் லெஃப்ட் எடுத்தாங்க, குத்தி உள்ளே வந்திருக்கு. வெல் வித்தின் த லைன், டாட் பால். செகண்ட் பால் அகெயின் வெல் லெஃப்ட், இதுவும் வித்தின் த லைன் சொல்லியிருக்காங்க, டாட் பால். தேர்ட் ஒன் வெயிட் பண்ணி பிளேஸ் பண்ணார். 2 டாட்டுக்கு அப்புறம் ஒரு சிங்கிள் எடுத்து ஆஃப் த மார்க் வராங்க பிக் பாஸ் தரன். ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஜிஜி. 4th பால் ஒரு படிக்கிற முதல் வந்து எங்கே போச்சு, சாரி மேலே போச்சுன்னு நினச்சேன். அலாங் த கிரவுண்டில் போயிருக்கு. ஸ்விட்ச் தரையோட ஒரு ரன். லாஸ்ட் 2 remaining. இச்சிங் டு கோ ஃபார் பிக் ஷாட். கண்டிப்பாக பிக் பாஸ் தரன் கையிலேருந்து அதுக்கு இடம் கொடுக்காமல் போட்டிருக்காரு. 5 பால் போட்டிருக்காரு இங்கே ரெய்னா கௌதம். 1 more remaining. ஆஃப் கட்ரான் பார்த்தா பாலார் அடிச்சாருங்க. தட் இஸ் மான்ஸ்ட்ரஸ். ரோட்டை தாண்டி போயிருக்கு, அந்த வீட்டுக்குள்ளேயும் போயிருக்கு. 6வது பால்ல 6 அடிச்சிட்டாருங்க. நல்லா அடியாக பட்டுச்சு. முதல் ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8 விக்கெட் எதுவும் விடலை காட்டூர். செகண்ட் ஓவர் போட கில்லர் காய் தனசேகர். பேக் டு பேக் 2 வைடு. முதல் பால் விஜி ஸ்டேக்கில் பர்ஃபெக்டாக லைன்லேருந்து வச்சார். சிங்கிள் மாற்றிருக்காங்க. செகண்ட் பால் ஸ்விட்ச் ட்ரை ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. வந்துன்னு பார்த்தா ஐயோ கைக்கு முன்னே கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ரன். தேர்ட் பால் ஸ்விட்சுக்கு வாய்ப்பே இல்லை. க்ரீஸ் டு க்ரீஸ் ஒருவிட்டார். லோட்டாஸ் பேட்டில் பட்டோன்னு 2ங்கிற கால் கொடுத்துருக்காங்க. பட் வாய்ப்பு இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஓடி இருக்காங்க. அடுத்த வந்து பேஸோட போட்டார். ஜென்டில் புஷ் ஒரு ரன் மாற்றிருக்காங்க கவாஸில். கை டு சரண். ஸ்விட்ச் ட்ரை. அங்கே ஒரு ஃபீல்டர் அவுட் தேர். த கேட்ச் டேக்கன் நைஸ்லி. த ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ, பிக் பிரேக் த்ரூன்னு சொல்லலாம். பிக் பாஸ் சரண் அவுட்டிங்க. எண்ட் ஆஃப் 2 overs. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 15. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க காட்டூர். ஸோ இந்த ஓவரோட இனிஷியலாக ஃபஸ்ட்டு பாலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பாலுமே ஒயிட் போயிடுச்சு. ரீபால் போட்டார். அதுக்கப்புறமா இழுத்து பிடிச்சி போட்டு 6 பாலுக்கு 7 ரன் போட்டு போயிருக்காரு. ப்ளஸ் பிக் பாஸ் சரணோட விக்கெட்டு மைட்டி ப்ளோன்னு சொல்லலாம். பெரிய செட் பேக் காட்டூரை பொறுத்த வரைக்கும். தேர்ட் ஓவர் பொறுத்துக்கு குணால் வந்திருக்காங்க. முதல் விஜி ஸ்டிக் பிச்சில் இருந்து அப்படியே சொல்லட்டி ஸ்வீப் ஆட பார்த்தாரு. ஆன் டாப்பில் டாட் பால். செகண்ட் பால் ஃபீல்டர் வச்சாங்க. ஃபீல்டர் வச்சிருக்கு போட்டாங்க. ஒரு ரன் மாற்றிருக்காங்க. செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் மைல். குணா 5 பேர் பிடிக்கும் முதல் வந்து கவர்ஸில் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. தேக்கிட்டாருங்க. கேட்டதுக்கு தேக்கி கொடுத்துருக்காரு ரெய்னா கௌதம். அங்கே 2 மாற்றிருக்காங்க. ஆஃப் த மார்க் இங்கே மைல் 2ஓட. குணா டு மைல். பிளேஸ்மெண்ட் பெட்டராக வச்சார். ஆன் சைடில் தட்டி விட்டு 2 எடுக்க முயற்சி. த்ரோ வந்திருக்கு. ஐயோ ஃபாஸ்டான த்ரோ. 2 3ஆவும் மாற்றிட்டாங்க. இவங்களை பார்க்கும்போதெல்லாம் அந்த 35 ரன் பார்ட்னர்ஷிப் தான் மைண்டில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த கிரவுண்டுக்கு இனிஷியலாக இப்படி தான் ஆட போகிறாங்க அவங்க. குணாட்டு ஜிஜி எலகன்ஸ், பியூர் எலகன்ஸில் ஆடிட்டு இருக்காருங்க ஜிஜி. ஒரு ரன். குணாட்டு மைல். ஃபாஸ்ட்டாக போட்டார். இன்சைட் எட்ஜ் வீரமணி பின்னாடி அடிச்சிட்டாங்க. ஒரு மிக்ஸப்பை பார்க்க முடியுது. பார்ட்னர்ஷிப் பிரேக் த்ரூ தேவை கொடுத்துருக்காங்க. பின்னாடி வீரமணி இருந்தார். கொஞ்சம் கேட்டு ஓடி இருக்கலாம்னு சொல்லுவேன். ஓவரோட கடைசி வந்து 2 மூலியமாக தன்னோட விக்கெட் விட்டு போகிறாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 23 ஸ்கோரு. 2 விக்கெட் விட்டுருக்காங்க காட்டூர். நெக்ஸ்ட் ஓவர் ரெய்னா கௌதம். அவருக்கான செகண்ட் ஓவர் அரவந்திங்கிலேருந்து. இந்த ஓவரோட முதல் பந்து தட்டி விட்டாங்க. சிங்கிள் மாற்றினாங்க. பிரஜித்தை ஸ்ட்ரைக்கு கொண்டு வந்திருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் பிரஜித். கிராஸ் போயிட்டாருங்க. நல்லாவே தூக்கி போட்டார். அவுட் சைட் ஆஃப்ல டாட் பால். ரெய்னாவோட பிரஜித் பிடிக்க ஆள் கிடையாது. காட்டன் போலுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஒரு ரன் மாற்றிட்டாங்க. ஒரு டாட்டுக்கு அப்புறமா மேலே ஏற்றிட்டாங்க. தரையோட தட்டிட்டு ஒரு ரன் மாற்றிருக்காரு. கொஞ்சம் மிஸ்ஃபீல் பண்ணால் டபுளாக மாற்றிடுவாங்க. நல்லா பார்த்துருக்காரு மணிவேல் மாறன் ஃபீல்டருங்க. ஒரு ரன் மட்டுமே இந்த வந்து பிரஜித் ஸ்ட்ரைக்கில். ஓய்யோ ட்ரைவுக்கு போட்டாங்க. ஆன் டபுள் தூக்கி விட பார்த்தாரு. டாட் பால் படல. 1 more remaining ஓவரில் ஸ்லோவாக தூக்கி போட்டார். நல்லா வெட்டானா இருக்குது. ஷார்ப் டர்ன் கிடச்சிருக்கு. ஸ்லோ ஷார்ப் டர்ன் டாட் பால். ஓவரை முடிச்சிட்டாங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 26 ஸ்கோரு. 2 விக்கெட் விட்டு காட்டூர். நெக்ஸ்ட் ஒரு கில்லர் காய். அவருக்கான செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுங்க. செம்ம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. டைமிங் கொடுக்கல பேட் எடுக்க. செகண்ட் பால் எக்ஸ்ட்ரா பேசி பால். பேக் டு பேக் பேசி பால். பேக் டு பேக் டாட்டு. தேர்ட் பால் பிச்சை போட்டார். கரெக்டாக பிச்சில் போட்டார். குட் லென்த்தில் போட்டார். அதுக்கப்புறமா இந்த பாலும் டாட்டு. பேச குறைக்கவே இல்லை. ஒரு சாக்ரிஃபைஸை பார்க்க முடியுது. பிரதிஷ்டைக்கு வந்திருக்காங்க. ரன் அவுட். அதே ரனில் 2 more remaining ஓவரில் ஸ்கொயரில் ஒட்டி போகுது. சிங்கிள் மாற்றிருக்காங்க. இப்போ டபுளாக மாற்றுறாங்க.
ஒன் மோர் 10th ஓவர் ரஜிஸ்டிக்கில் எடுத்துட்டாருங்க. ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டாரு. ஷார்ட் பவுண்ட்ரி ரீஜியன் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்து லைனுக்குள்ளே இருக்குன்ட்டாங்க. 2 எடுத்திருக்காங்க. டோட்டலாக 6 பால் 4 ரன் தான் விட்டு கொடுத்துருக்காரு. அதில் மயிலோட விக்கெட்டும் அடக்கம். 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 30 வரைக்கும் 3 விக்கெட் விட்டுருக்காங்க காட்டூர். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டாஸ் போகிறதுக்கு மணிவேல் மாறன். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஜோசப். முதல் பந்து தூக்கி போட்டார். இறங்கிச்சு. ஃப்ளோட்டர் டெலிவரி காலில் இறங்கி டாட் ஆயிருக்கு. செகண்ட் பால் ஃபுல்லாக ஸ்டெம்ஸை ஓப்பன் பண்ணி தில்லுக்கு தூட்டுன்னு ஒரு இனோவேட்டிவ் ஷாட் ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. பந்து அந்த இடத்துல தேவைப்பட்ட ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காருங்க ஜோசப். தேர்ட் பால் லோட்டாஸ் ஆப் அண்ட் ஓவர் த ஃபீல்டர் ஹெட்னு போயிட்டு இருக்கு. பார்த்து 2 ஓடி இருக்காங்க. ஃபோர்த் ஒன் சூப்பர் டெலிவரி. பேசி டெலிவரி அடிச்சிட்டாங்க. ஏமாற்றிட்டாருங்க. கடைசி நிமிஷத்தில் கொஞ்சம் லேக் ஆகிடுச்சு. அதை யூஸ் பண்ணி ரன் அவுட் கிடச்சிட்டீங்க. அடுத்த நியூ பர்சன் ஆசிக். லாஸ்ட் ஒரு முதல் இன்னிங்ஸில் ஸ்விட்ச் ட்ரை சரியாக பல்ல. கீப்பரும் போகிறாரு, பவுலரும் போகிறாரு. பிடிச்சாருங்க. குணா விக்கெட் கீப்பராக இருந்தார். பிடிச்சி கொடுத்துருக்காரு. கடைசி பந்தை பிடிக்க நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாங்க. பிரஜித் ஆன் ஸ்ட்ரைக்கில் இருக்க மாட்டார். ஆஃப் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு. ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் கீப்பர் சாம். ஒன் மோர் மினிங் முதல் இன்னிங்ஸில் இவர் ஃபேஸ் பண்ணுற முதல் பந்து அவருக்கு விக்கெட் கீப்பர் கையில் பல்லாட்டி டீப்பில் வசூல் வச்சுருந்தாங்க. சரத் அவர் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் அவர் பக்கம் இருந்திருக்கும். இப்போ ஓடி எடுக்க வேண்டியதாக இருந்திருக்கு. இப்போயே 2 எடுத்துட்டாங்க. 2 + ரன் அவுட்டு இதோட முதல் இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. முதல் இன்னிங்ஸ் முடிவில் காட்டூர் 38 அடிச்சிருக்காங்க. 39 இப்போ டார்கெட்டு. 36 பந்தில் சேஸுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மனாக ஸ்ட்ரைக்கில் நவீன். நான் செகஷனில் வீரமணி இருக்காங்க. ரைட் லெஃப்ட் காம்பினேஷனில் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண டிகே. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பந்து டீப் இந்த கிரீஸ் பின்னார். பேசி பால் ஸ்டார்ட் பால் முதல் எடுத்தோன்னே. செகண்ட் பால் ஸ்லோவர் 1 அப்பா வெயில் அடிச்சிருச்சு. கண் தெரில. பிஹைண்ட் த ஸ்கொயருக்கு போயிருக்கு. 2 மாற்றுவாங்க இந்த வந்து. அதுக்குள்ளே இது பவுண்டரியே போயிடுச்சு. ஆளே இல்லாத பக்கம் போயிருக்கு. செகண்ட் பாலில் பவுண்டரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நவீன். தேர்ட் பால் பேட்டில் பட்டிருக்கு. கேப்லையும் போயிருக்கு. ஃபாஸ்ட்டாகவும் போயிருக்கு. ஃபைன்ஸ் அ கேப் ஃபைன்ஸ் த பவுண்டரி. செகண்ட் பவுண்டரி நவீன் கையிலேருந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் நவீனை பார்க்குறோம். டிகே டு நவீன். வெல் போல் வெல் ஸ்டாப் கிரேட் டெலிவரி. பேசி பால் யாருக்கார வந்தார். டாட். அடுத்த பந்து பிச்சை யூஸ் பண்ணார். இறங்கி போய் அடிச்சார். அங்கே இருக்க ஒரே ஃபீல்டர் ஹைட்டான ஃபீல்டர் பிரஜித் கையில். 2 பவுண்டரிக்கு அப்புறமா தன்னோட விக்கெட்டை விட்டு போகிறாங்க நவீன். 1 ரன் பேட்ஸ்மேனா குணா. இவர் ஃபேஸ் பண்ணுற முதல் பந்து வெல் பிளேடு. செம்ம டைமிங் பிளேஸ்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. தான் பிடிக்கிற முதல் பால் 3வது பவுண்டரி இந்த ஓவரில் குணா அவர் கையிலேருந்து முதல் பவுண்டரி. அவேர்னஸ் ஃபீல்டர் எங்கே இருக்காங்க. அவேர்னஸ் கரெக்டாக இருந்துச்சு. கரெக்டாக ஆடி இந்த ஓவரை முடிச்சிருக்காரு. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 12. 1 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். செகண்ட் ஓவர் பிரஜித் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வீரமணி. ரைட் ஆமாம் ரவுண்ட் வைக்கிறது ஃபர்ஸ்ட் ஒன். இவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் வந்து நேராக பேட்டு கடியிலே வந்துச்சு. அலாங் த கிரவுண்டில் டிரைவுக்கு போய் ஒரு சிங்கிள் மாற்றிட்டார். செகண்ட் பால் பிரஜித் டு குணா. ஜென்டில் புஷ் சிங்கிள் மாற்றிட்டாங்க. பிளேஸ்மெண்ட்டுங்க டைமிங் ஸ்பாட் ஆன். ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்கு. பந்து குத்தி திரும்பி இருக்குது. அதை யூஸ் பண்ணி டபுளாக மாற்றுறாங்க. ஃபோர்த் ஒன் ஃபாஸ்ட்டாக பேட் இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. த மோர் அண்ட் மோர் அவர் இந்த க்ரீஸில் வந்து செட் ஆகிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்க போகுது ஃபீல்டிங் டீமுக்கு அவர் அவுட் ஆக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ஒன் அக்ராஸ் ஆனாங்க. ஃபாஸ்ட்டாக எடுத்தாங்க. டாட் பால். டிஃபென்ஸுக்கு தான் போக முடிச்சு. டாட் பால் இந்த பந்து. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 17 ஸ்கோர். 1 விக்கெட் விட்டு ஒட்டக்குடி. மீதமுள்ள 24 பந்தில் 22 தேவை. காட்டூர் டெஸ்பரேட்லி நீட் விக்கெட். எஸ்பெஷலி லெஃப்ட் பேட்ஸ்மேனோட விக்கெட்டு. இன்னொரு ரெண்டில் ரைட் பேட்ஸ்மேன் அவரும் பார்த்தீங்கன்னா சென்சிபிளாக ஆடி கொடுத்துட்ருக்காரு. பார்ட்னர்ஷிப் உடஞ்சா மட்டும்தான் காட்டூர் இந்த மேட்சுக்குள்ளே இருக்க முடியும். நெக்ஸ்ட் ஜிஜி லெஃப்டி பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ஃபர்ஸ்ட் பால் பேஸோட போட்டார். லென்த்தில் போட்டார். டாட் பால். செகண்ட் பால் பேக் ஃபுட்லேயே டீப் இந்த கிரீஸ் ரெடியாக நின்னார். 1 ரன் எடுத்திருக்காங்க. நல்ல த்ரோ வந்திருக்கு. விக்கெட்டும் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க. ஃபிங்கர் கான் அப் அண்ட் த பிரேக் த்ரூ கம்மிங்க. அடுத்த நியூ பேட்ஸ்னா மணிவேல் மாறன். போன பால் வைடு 1 பவுன்ஸ் வைடு ரீபாந்த பால். பேட்டில் பட்டோன்னே இங்கே 2 கால் பட் மைல்ட்ட போயிருக்கு. 1 ரன் மட்டுமே. ஜிஜி டு குணா பீட்டனுங்க. ஆங்கிளோட விட்டாங்க. ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. டாட் பால். திங்க் 1 மோர் மீனிங் இந்த ஓவரில் ஸ்லோவாக தூக்கி போட்டார். கால்ட்டே போட்டார். டாட் பால். போன பால் டாட். ஃப்ரீ ஃப்ளோவாக பேட்டை விட்டார். நல்ல டைமிங் லெக் சைடில் இருந்திருக்கு. பட் 1 ரன் மட்டுமே முடிஞ்சிருக்கு. 21 ஸ்கோர். 2 விக்கெட் விட்டு ஒட்டக்குடி. ஒரு ஆசிக் குணா ஸ்ட்ரைக்கில்
லெஃப்ட் ஆம் அரௌண்ட் வைக்கிறது ஃபர்ஸ்ட் ஒன் பாடியில் விழுந்திருக்கு டாட் பால். செகண்ட் பால் பிக் ஷாட்டுக்கான முயற்சி ஃபாஸ்ட்டாக டர்ன் ஆச்சு ஷார்ப் டர்ன் கிடச்சிச்சு டாட் பால். தேர்ட் பால் பீட்டன்ங்க லென்த்தில் வச்சு செம டர்ன் எடுத்துச்சு இந்த பந்தும் டாட் பால். ஹேட்ரிக் ஆஃப் டாட் பார்க்க முடியுது. ஃபோர்த் பால் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுங்க காலையே போட்டார். லாஸ்ட் மூவ் டவுன் த விக்கெட் போனார். இந்த பந்தும் கட் ஆயிருக்கு தமான பந்து. லாஸ்ட் பால் ஓவரில் பேட்டில் பட்டிருக்கு. ஃபீல்டர் அவுட் தேர் கைக்குள்ளே பூந்து போயிருக்கு. என்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். 6 கொடுத்துருக்காங்க கைக்குள்ளே பட்டு 6 போயிருக்கு. ஓவரோட கடைசி பந்தில் 6 டோட்டலாக இந்த ஓவரில் அவர் விட்டு கொடுத்த ரன்னும் 6. இந்த ஒரு 6 மட்டும் பிடிச்சிருந்தாங்க நான் விக்கெட்டும் கிடச்சிருந்துருக்கும். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு 27 ஸ்கோர் 2 விக்கெட் விட்டு ஓட்டக்குடி. ஸோ மீதமுள்ள 12ல் 12 தேவை. நெக்ஸ்ட் ஓவரோட பிரஜித் வந்திருக்காங்க அவருக்கான செகண்ட் ஓவர் இது. ஃபாஸ்ட் பால் டவுன் த கிரவுண்ட் போனாங்க அலாங் த கிரவுண்டில் உங்களுக்கு ஒரு ரன் கிடைக்குது. செகண்ட் பால் இங்கேயும் நின்றுருக்கு அதையும் சிங்கிளாக மாற்றுறாங்க. 10க்கு 10 தேவை. ஓய்யோ ஐசைட்டை விட்டு வெளில போட்டார் லெக்கில் போட்டார். ஒருத்தணும் 9 பால் 10 தேவை. மணிவேல் மாறன் ஸ்டெக்கில் டிரைவ் லென்த்துக்கு போனார். அவர் இறங்கி போகிறத பார்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீஸ் டு க்ரீஸ் அடிச்சிட்டார். லாஸ்ட் மோர் ரிமைனிங் ஓவரில் ஸ்டிக் லைனில் டீப் இன்டிகிரேஷன் தட்டி விட்டாங்க. போட டாட்டுக்கும் சேர்த்து இப்போ ஓடுறாங்கன்னு தோணுது. 2 ஸ்டெப்பில் ஓடிடுவார். ஹைட்டாக தான் இருக்கார். 2 எடுத்திருக்காங்க. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி கண்டிப்பாக இருக்கும்னு தோணுது. எஸ் ஃபாஸ்ட்டாக விட்டுருக்காரு. சரண் அவர் கைக்கு போயிருக்கு. த்ரோ ஹைட்டாக போயிடுச்சுங்க வேலைக்கு போயிடுச்சு. த்ரோ 2 எடுத்திருக்காங்க. இங்கே பாருங்கள் அவருக்கு ஈக்குவலாக இவர் ஓடிக்கிட்டு இருக்காரு. 3 ரன் ஓடி இருக்காங்க. 3 ரன் வேல்யூபிளான 3 ரன் ஓடி இருக்காங்க. கடைசி ஓவருக்கு ப்ரெஷர் கம்மி பண்ணுற மாதிரி ஓடி இருக்காங்க. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு 34 ஸ்கோர். அதே 2 விக்கெட் விட்டுக்கு அப்புறம் பார்ட்னர்ஷிப் நல்லா போட்டாங்க மணிவேல் மாறன் மற்றும் குணா. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் ஆஃப் மேட்ச் போடுறதுக்கு ஆசிக் அவருக்கான செகண்ட் ஓவர் 6 பாலுக்கு 5 ரன் தேவை. லெஃப்டாக மறந்து கீழேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் கட்டினாருங்க. ஆளே இல்லாத பக்கம் போயிருக்கு. என்னன்னு செக் பண்ணி கொடுப்பாங்க. 6 கொடுத்துருக்காங்க. 6 அடித்து மேட்சையும் முடிச்சுட்டாங்க. 6க்கு 5 தேவைன்னு இருக்கும் போது டவுன் த லெக் வந்த பந்து தட்டி விட்டே முடிச்சிருக்காரு இந்த மேட்சை. ரவுண்ட் 2 மேட்ச் பிட்வீன் ஒட்டக்குடி வெர்சஸ் காட்டூர். ஒட்டக்குடி வந்த மேட்ச்.